தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவஜனமே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரியவராயிருந்து உங்களை தாம் வைத்திருக்கிறதான பாதையிலே, செவையான வழியிலே கர்த்தர் நடத்துவாராக. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 59வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, இங்கே நடக்கிறதான சம்பவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஸ்தேவான் கர்த்தருடைய வார்த்தைகளை தம்முடைய ஆவியின் நிமித்தமாய் வைராக்கியமாய் பிரசங்கித்த பொழுது அங்கு இருக்கிறவர்கள் அவனுக்கு விரோதமாய் கல்லெறிந்தார்கள். அவரை கொலை செய்வதற்கு வகை தேடினார்கள். இப்படி பல காரியங்கள் அவனுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நான் பிடித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் சொன்ன பொழுது அவனுக்கு விரோதமாய் கல்லெறிந்தார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்கும்போது தான் பிசாசு பல விதத்தில் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பான். நீங்கள் முடிவு எடுத்திருப்பீங்க, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நல்லா ஜெபிக்க போகிறேன், நல்ல வேதத்தை தியானிக்க போகிறேன். பிசாசு கல்லெறிய ஆரம்பிப்பான். போன்ற ஒரு கல்லை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருவான். உலக ஆசை என்கிற கல்லை எறிதலை உங்கள் கரங்களில் கொடுத்துருவான். கடந்த நாளில் ஒரு சகோதரர் சொல்லும்போது, நான் உட்காந்து பைபிள் வாசிக்கணும்னு பைபிள் வாசிக்கிற நேரத்தில் என் சிந்தையில் ஏதேதோ காரியம் ஓடுது, ஏதேதோ காரியம் வருது. அப்புறம் நான் அவருக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து வேதத்தை வாசிக்கிறதுக்கு முறைப்படுத்தினேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் பிசாசு இப்படி தாங்க உங்களை நீங்கள் அர்ப்பணித்து வரணும்னு நினைக்கிற நேரத்தில் கல்லெறிகிறதை நாம் பார்க்குறோம். உங்களை அர்ப்பணிக்க விட மாட்டான். தேவனுக்கென்று உங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்க விட மாட்டான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்குன்னு முழுமையாக ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்களை நீங்கள் விட்டு கொடுக்க முடியுமா? ஆண்டவரே, என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன், என் ஆத்மாவை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன், என் சரீரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். உலகம், மாமிசம், பிசாசு இவைகளுக்கு கீழ்ப்படுத்தாதபடிக்கு என் வாழ்க்கையை முழுவதுமாய் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி உங்களால் முழுமையாய் கர்த்தருக்குள்ளே வர முடியுமா? பிசாசு கல்லெறிவான், மனிதர்கள் கல்லெறிவார்கள். நீங்கள் அப்போ தான் டெசிஷன் எடுத்துகிட்டு நிற்பீங்க. அப்போ தான் ஒருத்தன் வருவான், மச்சி வாடா சினிமாவுக்கு போகலாம், ஊர் சுத்த போகலாம், வெளியே போயிட்டு வரலாம். கல்லெறிவார்கள். கல்லெறிகிறதுனா லிட்ரலாக கல்லை தூக்கி அடிக்கிறது இல்லை. உங்களை எப்படியாவது விழத்தள்ளுறதுக்கு அவன் என்ன முயற்சி எடுக்க முடியுமோ, உங்களை கொலை செய்வதற்கு, உங்கள் ஆத்துமாவை கொலை செய்வதற்கு என்ன தந்திரத்தை பிசாசு செய்ய முடியுமோ, மனிதர்கள் செய்ய முடியுமோ அந்த காரியங்களை செய்வார்கள். தேவனுடைய பிள்ளையே, உன்னை நீ ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன்னா எத்தனை கல்லெறிதல் வந்தாலும் சரி, அந்த அர்ப்பணிப்பை விட்டு விலகிறாத. எரிகிறது எரியட்டும். உன் ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டா முழுமையாக இதில் கர்த்தருக்கென்று ஸ்திரமாய் நிற்பதற்கு உன்னை விட்டு கொடுத்துரு. கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை எப்படி ஒப்பு கொடுக்க முடியுமா? ஆண்டவரே, என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிற. எத்தனை கல்லெறியப்படுதல் வந்தாலும், எத்தனை வார்த்தைகள் விரோதமாய் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், பிசாசின் கிரியைகள் எத்தனை எனக்கு விரோதமாய் வந்தாலும், ஒன்றுக்கும் நாம் இடம் கொடாமல் அர்ப்பணிக்கப்பட்டதான அர்ப்பணிப்பிலே ஓடுவதற்கு என்னை நான் முழுமையாய் விட்டு கொடுக்கிறேன். ஸ்தேவான் விட்டு கொடுத்தான். உம்முடைய கரத்திலே நான் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அவனுக்கு விரோதமாய் கல்லெறிந்தார்கள், ஆனாலும் தேவனுக்குள்ளாக தன்னை உறுதிப்படுத்தி கொண்டான். பவுல் சொல்லுகிறான், ஆண்டவரே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்பட்டினே என்று சொல்லி, ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனுக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் நான் இருக்கவில்லை, கீழ்ப்படிஞ்சிட்டேன், அர்ப்பணிச்சிட்டேன். ஆகையால் என்ன வந்தாலும் சரி, மரணமோ, நாசமோசமோ, விக்கினமோ, பசியோ, பட்டினியோ, எதுவும் அர்ப்பணிக்கப்பட்ட என் வாழ்க்கையை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க இயலாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நீ முழுமையாய் அர்ப்பணிக்க ஒப்புக்கொடு. உங்க வாழ்க்கையை இன்னைக்கு நீங்க அர்ப்பணிக்க ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பின் அனுபவத்தை தேவன் தருவாராக. உங்களுடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி நான் அல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வர வேண்டிய காரியம், ஆண்டவரே நீரே என்னில் பிழைத்திருப்பீராக. ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் சுத்தம் இல்லைங்க, தேவ சுத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கண்களை பிடிச்ச பீப்போமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை தருவீராக. அர்ப்பணிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வர எத்தனை கற்கள் வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையிலே கர்த்தருக்குள்ளாய் ஸ்திரமாய் இருந்து ஓடுவதற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவப்பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்டவங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன், எதுவும் என்னை தடை செய்யக்கூடாது. எத்தனை கல்லெறிதல் வந்தாலும், எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் வந்தாலும் அதற்கு நான் அனுமதியாதபடிக்கு உறுதியாய் தரித்திருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை நடத்துவார். God bless you. God bless you.